இந்த வீடியோவில் அப்கமிங் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற பைக்ஸில் டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 6 பைக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2024க்குள்ளேயே லான்ச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 95% வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 6 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிலியோட 402S அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 4,30,000 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் ஒரு க்ரூசர் பைக் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 அண்ட் பஜாஜோட டாமினார் 400, ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 411 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போறாங்க. 4,30,000 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கும்போது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்லைன் ட்வின் சிலிண்டர் பைக்கை தான் லான்ச் பண்ண போறாங்க. 399cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. DOHC 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது பைக் வந்து ஒரு க்ரூசராக இருந்தாலுமே இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக். அதனால 20லிருந்து 24 கிலோமீட்டருக்குள்ள தான் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 160+ தாராளமாக போகும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, ஃப்ரண்ட் வந்து டியூவல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் சிங்கிள் டிஸ்க் இருக்குது. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அலுமினியம் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 17 லிட்டர்ஸும் 3 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டியோட அந்த ரிசர்வ் அப்படிங்கிற விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் 740 mm. முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட ட்ரை வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 170 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட ட்ரை வெயிட் இருக்க போகுது. LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெனிலியோட 402 அப்படிங்கிற க்ரூசர், அதுவும் இன்லைன் ட்வின் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்தியாவில் இந்த 2024 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 400 NS 400. இந்த ஃபினான்ஷியல் இயரில் பிக்கஸ்ட் பல்சர் எவர் அப்படிங்கிறத நாங்கள் லான்ச் பண்ண போகிறோங்கிறத ராஜு பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் RS 400 தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இந்த RS 400க்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல. 2023ல் எந்த விதமான ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ அதுக்கான டிசைன் சேஞ்சஸ் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. NS 400ம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. NS 400 RS 400 பொறுத்த வரைக்கும் எந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 400cc வரப்போகுதுன்னா பஜாஜோட டாமினார் 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரையம்போட கொலாபரேஷனில் இருக்கிறதுனால ஸ்பீட் 400 அந்த பைக்கோட ஒரு கொலாபரேஷனில் நாம் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பைக்கோட இன்ஜினோட அந்த ஒரு மெக்கானிசம் எல்லாமே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பல்சர் 400 பைக்ஸில் இருக்குங்க. டெஃபினட்டாக RS NS இந்த ரெண்டு பைக்லையுமே 400cc நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் அரௌண்ட் 2,30,000 தான் இந்த பைக்ஸோட ப்ரைஸ் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக ஃபுல்லி ஃபேர்டாக இருக்கும்போது நமக்கு ப்ரைஸ் ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் அதிகப்படுத்தி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக் லான்ச் ஆச்சுன்னா 400cc ஆப்ரிலியாவோட RS 457, யமஹாவோட R3 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா KTMோட RC 390 அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB 150Rங்க. இந்த பைக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோண்டா பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக் வந்து இந்தியாவில் ஒரு பைக் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா அப்கமிங் ஒரு அட்வென்ச்சர் பைக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் CBR 150R சீரீஸும் வரப்போகுது. சேம் டைம் CB 150R சீரீஸ் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கும் வரப்போகுது. ஸோ இத்தனை பைக்ஸுமே இந்த இயரில் லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அட்வென்ச்சர் பைக் இல்லாட்டி இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இல்லாட்டி CBR 150R அப்படிங்கிற இந்த பைக்கில் ஏதாவது ஒரு பைக் வந்து கண்டிப்பாக ஒரு பிரைமரியான ஒரு பைக்காக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு மேசிவான ஒரு லான்ச் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹோண்டாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT-15க்கு ரைவலாக பார்த்தீங்கன்னா CB 150R இந்த ஸ்ட்ரீட் ஸ்டாரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். டெஃபினட்டாக இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோட் ஸ்டாருங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. US டிஃபரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு MT-15 வெர்ஷன் 2ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருந்ததோ அதில் சேம் கான்ஃபிகரேஷன் CB 150Rலும் இருக்குது. ஆனால்
MT-15 விட ஒரு 5000 வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் இந்த CB150 லான்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR மாடலுங்க. XSR மாடலை பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை பைக் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு பக்கத்து கண்ட்ரியான இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், இல்லை தாய்லாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஏன் XSR இந்தியாவில் கூடி சீக்கிரம் லான்ச் பண்ணக்கூடாது, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் யமஹாவில் நீங்கள் வாங்கணும்னா டெஃபினட்டாக 2 lakhக்கும் மேலே தான் உங்களுக்கு வந்து பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 150cc அண்டர் 1,50,000 இல்லை அண்டர் 1,80,000 ஆன் ரோட் பிரைஸ்லேயே வந்துச்சுன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக XSR மாடல், அதுவும் R15ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் இருந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த XSR மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கிறதுனால ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், அதே மாதிரி சர்க்குலர் தான் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கும். கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு 17-inch alloy wheel, டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், டியூவல் சேனல் ABS அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக வந்து இந்த XSR மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாலையும் கூடி சீக்கிரம் இந்த 2024 டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இந்த யமஹாவோட XSR மாடலில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS150. ஆப்ரிலியா பார்த்தீங்கன்னா RS457 அப்படிங்கிற ஒரு தாறுமாறான பேரலல் ட்வின்ஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுக்கு எகென்ஸ்டாக எந்தெந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா KTMோட RC390 அண்ட் யமஹாவோட R3 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிக் லான்ச் RS150. இது பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15 அண்ட் தென் பஜாஜோட பல்சர் RS200 அண்ட் நமக்கு RC மாடல்ஸ், இது எல்லாத்துக்கும் ரைவலாக RS150 அப்படிங்கிற ஃபுல்லி ஃபேட் பைக் ஆப்ரிலியா லான்ச் பண்ண போறாங்க. அண்டர் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரைஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம், வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 18 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பைக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ட்ரீம் 125Rலாம் லான்ச் பண்ணாங்க. சூப்பர்வான டிசைனில், தரமான ஒரு கான்ஃபிகரேஷனில் அண்டர் 1 lakhல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய 125cc நிறைய கான்ஃபிகரேஷன் பெஸ்ட்டாகவும் டிசைன் பெஸ்ட்டாகவும் லான்ச் பண்ணுறதுனால RS150ல ஆப்ரிலியா தரமான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க. கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆறாவதா கடைசியாக பார்க்க போகிற பைக் கவாசக்கியோட Z125ங்க. கவாசக்கியோட Z125 பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அரவுண்ட் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்க போகுது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு W175க்கு மேலே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா W175க்கும் மேலே தான் இருக்குது. கான்ஃபிகரேஷன் கம்பேர் பண்ணாலும் இந்த பைக் வந்து ஹையராக தான் இருக்குது. Z125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த Z125யோட டிசைன் அப்படிங்கிறது Z250யோட டிசைனும் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா 125யோட கான்ஃபிகரேஷனும் Z125ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், அப்கமிங்கில் வரப்போகிற நிறைய பைக்ஸில் நம்ம ஒரு 6 பைக்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் எக்கச்சக்கமான அப்கமிங் பைக்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.